பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். நாம் தொடர்ந்து இந்த யூடியூப் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையை குறித்தும் அந்த வருகைக்கு தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தம் என்ற தலைப்பில் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கடந்த வாரம் நாவினால் உண்டாகும் பலவிதமான பாவங்களை தியானித்தோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அந்த வீணான வார்த்தைகள் எவையெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நாம் பேசும் பொழுது தேவன் அதிலே எப்படி வேதனைப்படுகிறார், கோபப்படுகிறார், அதனால் உண்டாகிற தண்டனைகள் என்ன, எல்லாவற்றையும் கடந்த வாரம் பார்த்தோம். நம்முடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தையே நம்மளை நீதிமான் என்றும் நம்மளை துன்மார்க்கன் என்றும் தீர்க்கிறது. வாயில் இருந்து வருகிற வார்த்தை மரணத்தையும் ஜீவனையும் கொண்டு வருகிறது. இவையெல்லாம் வேத வசன அடிப்படையில் கடந்த வாரம் தியானித்தோம். வார்த்தையின் மூலம் எப்படி மரணம் ஏற்பட்டது, எப்படி தேவன் நியாயம் தீர்த்தார், இவையெல்லாம் கடந்த வாரம் பார்த்தோம். தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுனால் உண்டான பாவங்கள், ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசுகிறதினால் தேவன் கொடுக்கும் தண்டனை, பொய் வார்த்தைகளை கர்த்தர் எவ்வளவாய் அருவருக்கிறார், பெருமையான வார்த்தைகளினால் உண்டான சீரழிவுகள், எவையவையெல்லாம் வீணான வார்த்தைகள், பரியாசம் பண்ணுகிற காரியங்கள், கோல் சொல்லுவது எப்படி இரத்தப்பழியை கொண்டு வருகிறது, வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் என்று எழுதப்பட்ட வார்த்தை எத்தனை உண்மை. இப்படியாக வார்த்தையினால் உண்டான பல பாவங்களை நாம் கடந்த வாரம் தியானித்தோம். நம்முடைய வார்த்தைகளில் அப்படி என்றால் தேவன் எவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வார்த்தைகள் எப்படி நம்முடைய சரீரத்தை கரைப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது, நம்முடைய மாமிசத்தை எப்படி பாவத்துக்குள்ளாக்குகிறது, அது நிமித்தமாக எப்படி மரித்தார்கள், இவையெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு பயம் வந்தது அல்லவா. ஆண்டவருடைய வருகைக்கு அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், நம்முடைய வார்த்தையிலேயே அவர் அவ்வளவு பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். ஆனால் நம்முடைய மற்ற ஒவ்வொரு நடக்கையிலும் அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எல்லாம் எதிர்பார்ப்பார். நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டுமே. நாவினால் உண்டாகிற பாவங்களில்
ஒரு சிலவற்றை கடந்த வாரம் பார்த்தோம். இன்று அடுத்த பகுதிக்குள்ளாக செல்கிறோம். இன்னும் நாவினால் என்ன என்ன பாவங்கள் நமக்கு உண்டாகிறது, அதன் நிமித்தம் நாம் எப்படி பரலோகத்தை இழந்து போவோம் என்பதையெல்லாம் தியானிப்போம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், வாயில் இருந்து புறப்படுகிறது தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். 18வது வசனத்தில் இருந்து, வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். வாயில் இருந்து புறப்படுகிறது, இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்தின் கடைசி பகுதியில், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னாரே. நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசுகிறது. அதனால் தான் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னார். வாசிப்போம். எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இப்படி பலவிதமான பாவங்கள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும் பொழுது எப்படி நம்முடைய வாயில் இருந்து நல்ல வார்த்தைகள் வர முடியும்? ஆகவே இந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னார். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுது. நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது, அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. அதனால்தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று வேதத்திலே எழுதப்பட்டுள்ளது. எதையோ ஒன்றை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். தேவையில்லாதது, வீணானது, மற்றவர்களை பற்றி பேசுகிறது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு விடுகிறது. நம்மளை குற்றமுள்ளவர்களாக, கரைபடிந்தவர்களாக, துன்மார்க்கராக இந்த நாவே நம்மளை மாற்றி விடுகிறது. எப்படி இந்த நாவினால் பாவங்கள் உண்டாகிறது? வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
ஏன் தீர்க்கக்கூடாதான்? வாசிப்போம். ஏனெனில் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அப்படி என்றால் நாம் செய்கிற தப்பிதத்தை உணராது மற்றவர்கள் செய்கிற குற்றங்களை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறோம். அதே குற்றத்தை நாமும் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. அதே பாவத்தை நாமும் செய்கிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆகவே மற்றவர்களுக்கு நம்ம என்ன தீர்ப்பை சொல்லுகிறோமோ, எதிலே குற்றத்தை கண்டுபிடிக்கிறோமோ, அதே குற்றத்தை நாம் செய்யும் பொழுது நாமும் அந்த தீர்ப்புக்குள்ளாக ஆளாகி விடுகின்றோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்திலே அனுப்பிவிட்டார். தாவீது அவன் செய்த பாவம் அவன் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அவன் உணரும்படியாக தேவன் நாத்தானை அனுப்பி என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். நாத்தான் அதை ஒரு கதையை சொல்லுகிறது போல சொல்லி முடித்தான். அதற்கு தாவீது தீர்ப்பு கூறினான். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. அவன் யாரை சொல்லுகிறான் என்று அவனுக்கு தெரியாது. நாத்தான் வந்து தாவீதிட்டை சொல்லுகிற காரியம் அது தாவீதை பற்றி தான் சொல்லுகிறான் என்று தாவீதுக்கு தெரியாது. ஆகவே அவன் தீர்ப்பு கூறுகிறான். இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார். நல்ல கவனிங்க. நம்முடைய வார்த்தையில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். எல்லா காரியமும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க. அந்த ஆட்டுக்குட்டிக்காக அவன் நாலத்தனையாக திருப்ப செலுத்த வேண்டும். தீர்ப்பு கூறிவிட்டான். வாசிப்போம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன். நல்ல கவனிங்க. நீதான்பா அந்த மனுஷன். நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டு வந்த காரியம் உன்னை குறித்து தான். 9வது 10வது வசனங்கள். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஈத்தேனாகி உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். நீதான் அந்த காரியத்தை செய்தாய். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவனை குற்றவாளியாக தீர்க்காதே. நீ தீர்க்கிற தீர்ப்பின்படியே உனக்கு செய்யப்படும் என்று சொன்னாரே. வாசிப்போம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகி உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். எல்லாருங்க, நீ சொன்ன காரியம் உன் வீட்டிலே நடக்கும் என்று சொல்லுகிறார். நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். 14வது வசனம். ஆனாலும்
இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். முடிந்து போய்விட்டது. பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தை அது தாவீதுக்கு பிறந்தது. அது மரித்தது. 18வது வசனம், 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. தாவீது சொன்னான், அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனையாய் திருப்ப செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டானே. தாவீதுடைய மகன் அம்னோனை அப்சலோம் கொன்று போட்டான். தாவீதுடைய மகன் அப்சலோமை யோவாப் கொன்று போட்டான். நல்லா கவனிங்க. தாவீதுடைய மகன் அதோனியாவை சாலமோன் கொன்று போட்டான். நாம் அறிந்து கொள்ள வேண்டும், யார் யாரை குறித்து தீர்ப்பு செய்கிறார்கள் நாம் அறிகிறதில்லை. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீ உணராமல் ஒரு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? எப்பொழுதுமே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறோம். நாம் குற்றவாளியாக தீர்க்கிற அந்த தீர்ப்பு நமக்கு திரும்பும் என்று நமக்கு தெரியாது. அப்படி என்றால் நாம் அந்த வார்த்தையில் எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆண்டவர் மிக அழகாக அதை சொல்லி கொடுத்தார். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? நாம் பெரிய பாவம் செய்வோம், பெரிய தப்பு செய்வோம். அது நமக்கு தப்பா தெரியாது. மற்றவன் செய்கிற ஒரு சின்ன தப்பை பெருசுபடுத்தி பேசுவோம். மற்றவர்கள் செய்கிற குற்றத்தை சுட்டி காட்டுகின்றோம், குறை சொல்லுகின்றோம், குற்றப்படுத்தி பேசுகின்றோம். நல்லா கவனிக்க வேண்டும். உத்திரம் என்று சொன்னால் தூணை சொல்லுகிறது, பெரிய அளவை காண்பிக்கிறது. அவன் கண்ணில் ஒரு துரும்பு தான் இருக்கும், ஒரு சின்ன குற்றம், ஒரு சின்ன தவறு. அந்த சின்னதை பெருசாக்கி பேசும் பொழுது கர்த்தர் நாம் செய்கிற பெரிய பெரிய குற்றத்திற்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுப்பா, அதை நாம் அறிந்து கொள்கிறது இல்லை. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு ஒரு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பார். எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதை நிறுத்திவிட்டு நாம் எதிலே தவறுகிறோம், நாம் எந்த தப்பை செய்திருக்கிறோம், நம்மை மட்டுமே பார்க்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு தப்பும் நமக்கு உணர்த்தப்படும் பொழுது, தெரியப்படும் பொழுது, மற்றவர்கள் செய்கிற குற்றங்கள் நமக்கு பெரிய குற்றமாகவே தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் பிற்பகுதியை வாசித்தோமானால், பொல்லாத பிசாசானவனை வேதம் குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லுகிறது. பிசாசுனுடைய தொழிலே குற்றம் சாட்டுகிறது. யார் எந்த தப்பை செய்ய மாட்டா, எந்த தப்பை அவங்க கண்டுபிடிக்கலாம், எந்த தப்பை கண்டுபிடித்து அவர்களிடத்தில் குற்றம் சாட்டி
அவர்களை பரலோகத்துக்கு போக விடாமல் ஆக்கலாம். அதுதான் அவனுடைய எண்ணங்கள். அவன் குற்றம் சாட்டுகிறவன். நாம் வேதத்தில் யூதாவின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மோசேயினுடைய சரீரத்துக்காக அங்க வந்து நிற்கின்றான். மோசே தேவன் பேச சொன்ன பொழுது அந்த கன்மலையை அடித்து விட்டான். அந்த ஒரே ஒரு காரியத்தை உரிமையாக்கி அவன் சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறதுக்கு வந்து நிற்கிறான். அந்த ஒரே ஒரு சின்ன காரியம் நம்ம பார்வைக்கு தெரிகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஒரே ஒரு காரியத்தின் நிமித்தம் மோசையை கானான் தேசத்தையே போக விடாமல் ஆண்டவர் நிறுத்திவிட்டார். காரணம் என்ன? குற்றம் சாட்டுகிறவன் வந்து நிற்பான். நம்முடைய வாழ்க்கையில் எதுல குற்றம் சாட்டலாம், எதுல குற்றம் சாட்டலாம்? அதுதான் பிசாசனுடைய தந்திரங்கள். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அவர் பிரதான ஆசிரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். நல்லா கவனிங்க. இந்த வேதத்தை நாம் அநேகமாக வாசித்திருப்போம். குற்றம் சாட்டுகிறவனுடைய காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நல்லா கவனித்தீங்களா? சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். குற்றம் சாட்டுகிறவன் அவன் செய்த ஏதோ ஒரு தவறுதல் அல்லது அவன் செய்த ஏதோ ஒரு பாவம் அல்லது தேவனுக்கு பிரியமில்லாமல் அவன் செய்த ஏதோ ஒரு காரியம், அதை காரணப்படுத்தி குற்றம் சாட்ட அங்க வந்து நின்று கொண்டிருக்கிறான். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியின்றி தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் அக்கினியின் என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா. அப்படி என்றால் குற்றம் சாட்டி அவனை நரகத்துக்கு கொண்டு போக வந்து நிற்கிறான். அந்த நரகத்துக்கு கொண்டு போகாதபடிக்கு, அந்த அக்கினிக்குள்ள அவன் போகாதபடிக்கு தேவன் அவனை சிட்சித்து திருத்தி இருக்கிறார். ஆகவேதான் அக்கினியில் இருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று சொல்ல. வாசிப்போம். யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதருக்கு முன்பாக நின்றிருந்தான். அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய். நம்மிடத்துல எதுல நம்ம கரைபடுகிறோம், எந்த காரியத்தில் நம்ம வஸ்திரங்கள் கரைபடுகிறது, நம்ம எதுல தப்பு செய்கிறோம்? பிசாசு காத்து கொண்டிருப்பான். அவன் குற்றம் சாட்டுகிறவன். அழுக்கு வஸ்திரம் தரித்தவன் அவனுக்கு தூதன் முன் நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். நான் உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். அந்த பாவம் கழுவப்பட்டு விட்டது, அந்த குற்றம் நீக்கப்பட்டு விட்டது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சிட்சையின் பாதையிலே கொண்டு செல்கிறார். தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவன் ஏன் சிட்சிக்கிறார்? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எரியிற அக்கினிக்குள்ள நம்ம போகாமல் இருக்கிறதற்காக, நம்முடைய வஸ்திரம் கரைபட்டதா இல்லாமல் இருக்க, பரிசுத்தத்தோடு போகிறதற்காக, நாம் செய்த பாவங்கள் நீக்கப்படுகிறதற்காக சிட்சையின் பாதையிலே கொண்டு சென்று அக்கினியில் இருந்து நம்மளை தப்பு வைக்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
இந்த பகுதியிலே சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் என்று வாசித்தோமே. அவன் குற்றம் சாட்டுகிறவன். அந்த காரியத்தை தான் நம்மை செய்ய வைக்கிறான். நல்ல கவனிங்க. நம்மை மற்றவர்களை குற்றப்படுத்த வைக்கிறதுக்கு காரணம், நாம் குற்றப்படுத்தி பேசும் பொழுது நாம் அதே தவறை செய்கிறபடியினால் நாம் பாவம் செய்தவர்களாக மாறிவிடுகிறோம். நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாரானாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது நீ எப்படிப்பட்ட பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, குற்றம் சாட்டிட்டியா, நீ குற்றவாளியாய் மாறிவிட்டாய். வாசிப்போம். நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆண்டவர் சொல்றதை கவனிக்க வேண்டும். நீ மற்றவர்களை எதில் குற்றவாளியாய் தீர்க்கிறாயோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொன்ன தீர்ப்பினாலே நீயும் குற்றவாளியாய் தீர்க்கப்படுகிறாய். வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படினா, வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அந்த வசனத்தின்படியே நியாய தீர்ப்பு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். சத்தியம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்ன வசனமே சத்தியம். அந்த சத்தியம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் சொல்லுகிறது. அந்த சத்தியத்தின்படி கிடைத்த நியாய தீர்ப்பை தான் கோராகு கூட்டத்தினரும் அனனியா சப்ராலும் பெற்றார்கள். வார்த்தையின் நிமித்தமாகவே கோராகு கூட்டத்தார் பாதாளத்தை நோக்கி போனார்கள். இருதயத்திலே உண்மையை மறைத்து தேவ சமூகத்திலே வந்து நின்று அனனியா சப்பிரா செத்தார்கள். அதைத்தான் சொல்லுகிறது. சத்தியத்தின்படியே நியாய தீர்ப்பு உண்டு. வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? நீ நினைக்கலாம், நான் இவ்வளவு பேசுறேன், எனக்கு தண்டனையா கிடைச்சது, நான் அனனியா சப்ரா மாதிரி செத்தா போயிட்டேன், கோராகு கூட்டம் மாதிரி பூமி விழுங்கிருச்சா? எல்லாம் கவனிங்க. மெரியாம மாதிரி குஷ்டரோகம் வந்துருச்சுதா? நினைக்கலாம். நான் அதான் வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவர்களை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? ஏன் உனக்கு தண்டனை இன்னும் கிடைக்கவில்லை? ஏன் அவர்களுக்கு நடந்த மாதிரி உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை? வாசிப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஆண்டவர், நீ மனம் மாறி விட மாட்டாயா?
நீ திருந்தி விட மாட்டாயா? நல்ல கவனி. நீ குணப்பட்டு விட மாட்டாயா என்று தேவ தயவு உன்னை ஏவுகிறது. அதற்கு தான் அந்த காலதாமதம். அதை அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஆண்டவர் கேட்கிறார். நல்லா கவனிங்க. சில நேரத்தில் தண்டனை கிடைக்காதனால நம்ம பார்வைக்கு நம்ம தப்பு செய்யாத மாதிரியே தோன்றும். தண்டனை கிடைக்கல, சிக்ஷைக்குள்ள போகலைன்னா மனம் திரும்புகிறதற்கு ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுக்கிறார் நினைச்சுக்கோ. அது அசட்டை பண்ணிட்டீன்னா, வாசிப்போம். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. நல்ல கவனிங்க. அதுல நீ திருந்தலைனா அது கோபாக்கினையில் கொண்டு போய் உன்னை விடும். தேவனுடைய நியாய தீர்ப்பிலே கொண்டு விடும். சடுதியாய் தீமை உன் வாழ்க்கையிலே நடக்கும். ஆகவே தான் தேவன் குணப்பட வேண்டும் என்று தாமதிக்கிறார். வாசிப்போம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிப்பார். அவன் கிரியைகளுக்கு தக்கதாய் பலன் உண்டு. எப்பொழுதுமே அநேக நேரங்களில் நம்ம தப்பு செய்வோம். கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். நீ பாதுகாப்பா இருக்க நினைச்சிட்டு இருப்ப. உன் குடும்பம் பாதுகாப்பா இருக்கு நீ நினைச்சுக்கிட்டு இருப்ப. அதனால நீ அந்த தப்பை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாய். நல்லா கவனிக்க வேண்டும். நீ குணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பொறுமையாயிருக்கிறார். திடீரென்று அவருடைய நியாய தீர்ப்பு வரும். திடீரென்று அந்த கோபாக்கினையின் நாள் வரும். அது மரணத்தை கொண்டு வரும். அந்த நேரம் நீ இரக்கத்தை பெற முடியாது. அதனாலதான் ஆண்டவருடைய தயவு, இரக்கம், பொறுமையை அசட்டை பண்ணி விடாதீங்க. குணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். யாரையுமே குற்றவாளியாக தீர்க்காதீங்க. ரோமரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். நல்ல கவனிங்க. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்க, ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். விசுவாசத்தில் பலகீனம் என்றால் என்ன? வாசிப்போம். ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கரிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. அது பேர் தான் விசுவாசம். ஒருவன் மரக்கறியை தான் புசிக்கணும்னு நினைக்கிறான். இன்னொருவன் எதுனாலும் சாப்பிடலாம்னு நினைக்கிறான். இந்த மரக்கறியை புசிக்கிறவனை எதுனாலும் சாப்பிடலாம்னு நினைக்கிறவன் அற்பமா நினைக்காதுங்கிறார். அவனுடைய விசுவாசம் அது. அதை மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது அவனுடைய விசுவாசம். எதனாலும் சாப்பிடலாங்கிறது உன்னுடைய விசுவாசம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து, ஆனாலும் அவர்களுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்க, அவர்களை குற்றப்படுத்தி பேசாதீங்க, அவர்களை அற்பமா நினைக்காதீங்க. ஒருவரை அற்பமா நினைக்காதீங்க. வாசிப்போம்.
மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. நாம் என்ன செய்கிறோம்? மற்றவனுடைய வேலைக்காரன் மீது குற்றப்படுத்தி அவன் எஜமான்ட்டு சொல்லி அவனை வேலையை விட்டு வெளியே போக வைக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றப்படுத்த நீ யார்? அவனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் விழுந்தாலும் அவனுடைய நின்றாலும் அவன் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். அவனை திருத்தி அவனை நிலைநிறுத்த அவன் எஜமான் ஆயத்தமாக இருப்பான். நீ அவனை பற்றி அவனை குற்றப்படுத்தி சொல்லி உன் நிமித்தம் அவன் வேலையை விட்டு போயிட்டான்னா நீ பாவத்துக்குள்ளாக்கப்படுவாய். யாருடைய வேலைக்காரனையும் குற்றப்படுத்தாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 10வது வசனம், இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிற்போமே. எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போ. அங்க போய் நிற்கும் பொழுது நீ அவனை என்ன குற்றவாளியாக தீர்த்தாயோ, எதில் குற்றப்படுத்தினாயோ, அந்த குற்றத்தை நீ செய்திருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு அந்த தண்டனையை கொடுப்பா. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக எல்லாரும் நிற்போ. நீ உன் சகோதரனை குற்றவாளியாக தீர்க்கிறது என்ன? உன் சகோதரனை அற்பமாய் நினைக்கிறது என்ன? யாரையும் அற்பமாய் நினைக்கிறத கர்த்தர் விரும்ப மாட்டார். நல்லா தெரிய வேண்டும். 12வது 13வது வசனங்கள், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. இனிமேல் ஒருவரை ஒருவர், இன்னைக்கு கேட்டுட்ட செய்தி, யாரையுமே குற்றவாளியாக தீர்க்காமல் இருப்போம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. மற்றவரை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னாரே. நீ குற்றமாய் தீர்க்கிறது எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொன்ன தீர்ப்பின்படியே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களை போய் நாம் எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பேசுவோம். மோசேயை குற்றப்படுத்தி தான் பேசினாங்க ஆரோனும் மிரியாம். எல்லாம் கடந்த வாரம் அந்த தேவ செய்தியை கேட்டோம். ஆண்டவர் சொன்னார், அவன் என் வீட்டில் எங்கேயுமே உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவனை குறித்து பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? நமக்கு தெரியாது. அவங்க தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருப்பார்கள். தானியேல் தேவனுக்கு முன்பாக மிகவும் உண்மை உள்ளவன். அவனை குற்றப்படுத்த ஒரு கூட்டம் எழும்பியது. பொறாமை. ஏன் நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுறோம்னு சொன்னாலே முதலாவது காரணமே பொறாமை. நல்லா தெரிஞ்சுங்க. இருதயத்தின் நிறைவினால் தானே வாய் பேசுன்னு சொன்னார் ஆண்டவர். உன் இருதயத்துக்குள்ள பொறாமை உண்டாகிறதுனால தான் வாய் பேசுகிறது. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம்
4வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். தானியேலை எதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம்? அவனுக்கு கொடுத்த உத்தியோகத்தில் பெரிய உத்தியோகஸ்தனா இருக்கிறான். அவனை எந்த காரியத்தை அவனை குற்றம் விட்டு கண்டுபிடிக்கலாம் பார்க்கிறான். ஒருவேளை அவன் லஞ்சம் வாங்குறான்னு பார்த்துருப்பானுங்க. அவன் சுத்தம் உள்ளவன், குற்றமற்றவன். அவங்களால கண்டுபிடிக்க முடியல. வாசிப்போம். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மையுள்ளவன். நல்லா கவனிச்சுக்கிறான். அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் ஜெபிக்கிறத பார்த்தாங்க. அவன் ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறத பார்த்தாங்க. இப்போ அதற்கு விரோதமான ஒரு சதியை போடுவோம். அப்போ அவன் குற்றவாளி ஆயிடுவான். நல்லா கவனிங்க. தேவன் மீது வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். ஆகவே அதற்கு விரோதமான ஒரு சதி திட்டம் போடுவோன்னு சொல்லி ராஜாட்ட போய் ராஜாவை ரொம்ப உயர்த்தி பேசுறது மாதிரி பேசி, ராஜாவுக்கு பிரியமாயிருக்கிறது மாதிரி பேசி, யாரா இருந்தாலும் சரி ராஜாவை 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது. அப்படி வழிபடுறவங்க யாரா இருந்தாலும் சிங்கக்கேவியில போடணும். அப்படி ஒரு சட்டத்தை நீர் பிறப்பிக்கணும். இவங்க தானியேலுக்கு கண்ணி வச்சிருக்காங்கிறது ராஜாவுக்கு தெரியாது. அவங்க ராஜாவை புகழ்ந்து பேசணும்னா ராஜா மீது அன்புல செய்யறாங்கன்னு அவர் நினைச்சிட்டாரு. ஆகவே அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு முத்திரை போட்டார். சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. சட்டம் பிறப்பிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தானியேல் அதற்கு பயப்படலை. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் வழிபட்டானே தேவாதி தேவன், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், அவரையே நோக்கி சண்டலை திறந்து வழிபட ஆரம்பிச்சான். இதெல்லாம் சட்டே பண்ணல. இந்த குற்றப்படுத்துகிறாங்களே அதை பார்த்துட்டு ராஜாட்ட போய் சொன்னாங்க. நல்லா கவனிக்க வேணும். யூதேயா தேசத்திலிருந்து ஒருத்தனை கொண்டு வந்தீங்களே, அவன் நீர் போட்ட கையெழுத்தையும் நீர் வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். உம்மை வழிபடவில்லை. எல்லாம் கவனிங்க. இவனை தானியேலுக்கு குழி வச்சிருக்கிறாங்கிறது அப்பதான் ராஜாவுக்கு தெரிஞ்சது. இருதயமெல்லாம் உடைஞ்சிருச்சு. அவங்க சொல்றாங்க, நீர் கையெழுத்து போட்டுட்டீர்னா அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டு விட்டதே. ராஜா நினைச்சா கூட அதை மீற முடியும். ஆகவே போட்ட சட்டத்தின்படி தானியேலை கொண்டு போய் சிங்கக்கேவியில போட்டாங்க. ராஜாவுக்கு ராத்திரி முழுவதும் தூக்கம் வரல.
அடுத்த நாள் போய் பார்க்குறான், உரத்த சத்தமாக கூப்பிடுறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? தானியேல் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம். சிங்கங்களினை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி ஏன் தூதனை அனுப்பினாராம்? அது சிங்கங்கள் வாயை கட்டி போட்டு. தானியேல் தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் குற்றமற்றவன், உமக்கும் நான் நீதிகேடு செய்யல. நல்ல கவனி. குற்றம் சுமத்தினாங்களே, வேதம் சொல்லுகிறது தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்குன்னு சொல்லப்பட்டது. குற்றம் சுமத்தினவர்களுக்கு உள்ள நியாய தீர்ப்பு என்ன? 24வது வசனம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. நியாய தீர்ப்பு உண்டு. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைகளும் போயிருச்சு. நல்லா கவனிங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் பொழுது எங்கெல்லாம் பாதிக்கிறது? அன்னைக்கு கோராகு கூட்டம்தான் மோசைக்கு விரோதம் பண்ணினாங்க. குடும்பமும் போச்சு, வீடும் போச்சு, வாசலும் போச்சு, சொத்தும் போச்சு, எல்லாம் போச்சு. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். அடுத்தபடியாக துரோக பேச்சு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. நல்ல கவனி. வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. துரோகியை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது, விரோதியை கண்டுபிடிச்சிடலாம். விரோதிங்கிறவன் உனக்கு முன்னாலே விரோதியா காணப்படுவான். துரோகிங்கிறவன் உனக்கு முன்னால நல்லவனா நடிப்பான், பின்னால துரோகம் பண்ணுவான். அவன் நினைச்சுக்கிடுவான் யாருக்குமே தெரியாது. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சங்கீத புஸ்தகம் 36வது சங்கீதம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். வெளியே தெரியாது, மனுஷர்களுக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. மனுஷர்களுக்கு அது தெரியாது, கர்த்தருக்கு தெரியாம இருக்காது.
அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. வஞ்சகமும் உள்ளது. வெளியே தெரியாது, நல்லவன் மாதிரி பேசுவான். அந்த வார்த்தையில அக்கிரமமும் வஞ்சகமும் மறைந்து கிடக்கிறது. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். அவருடைய துரோக பேச்சு எனக்கு தெரியும். வாசிப்போம். புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறான். எந்த தீமை செய்யலாம், எப்படி கவுக்கலாம், எப்படி க்ளோஸ் பண்ணலாம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்க, யோபுங்கிற தாசன் இதை குறித்து சொல்கிறார். யோபுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். எவன் தன் சிநேகிதருக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ, எவன் தன் சிநேகிதனுக்கு கேடாக துரோகம் பேசுகிறானோ அவன் பிள்ளைகளின் கண்களும் பூத்து போகும். நல்லா கவனிச்சிங்களா? எங்க கொண்டு போய் டச் ஆகுது? நீ துரோகம் பண்ணினீனா அது பிள்ளைகளை பாதிக்கும். எப்பொழுதுமே நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது தேவ மனுஷர்களிடத்தில் ரொம்ப கவனமா இருங்க. தேவ மனுஷர்களிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஓம் பார்வையில் அது வெளியே தெரியாத மாதிரி இருக்கும், ஒருவருக்கும் தெரியாத மாதிரி இருக்கும். கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். துன்மார்க்கரின் துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்க கூடவே தான் இருப்பாங்க, உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார். நீங்க போகிற இடமெல்லாம் கூட தான் வருவாங்க, உங்க கூட தான் சாப்பிடுவாங்க. உங்கள் பார்வைக்கு நல்லவர்கள் போலவே இருப்பார்கள். நீங்களும் அவர்களை நம்பி எல்லாவற்றையும் உளறுவீங்க. அவர்களை நம்பி எல்லா பொறுப்புகளையும் கொடுப்பீங்க. அவங்க உங்களுக்கு பின்னால குழி தோண்டி கொண்டிருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நல்ல கவனிங்க. உங்களுக்கு குழி தோண்டி கொண்டிருப்பார்கள். கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்கரின் துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. நல்லா கவனிச்சு. அவன் உதடுகளில் துரோகம் உண்டு, அவன் இருதயத்தில் துரோகம் உண்டு, அவன் வார்த்தையில் துரோகம் மறைந்திருக்கும், கண்டுபிடிக்க முடியாது. அவன் செய்கிற காரியத்தை திரைக்கு பின்னால் செய்வான், உங்க முன்னால் வந்து நல்லவன் மாதிரி நடப்பான், கண்டுபிடிக்க முடியாது. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 6வது அதிகாரம்
16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியத்து என்பவர்களே. துரோகியான யூதாஸ்காரியத்து, ஆண்டவர் கூட இருந்தவன், பொறுப்பான பல வேலைகளை அவன் தான் செஞ்சிட்டு இருந்தான். அவன் கையில தான் ஆண்டவர் பணத்தையே கொடுத்து அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, ஊழியத்துக்கு வேண்டியதெல்லாம் அவனை தான் வாங்க சொன்னார். லூக்கா 22வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்ற வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். நல்ல கவனிங்க, யாரு புகுந்தாவா? சாத்தான். அந்த துரோகம் செய்ய வைக்கிறது சாத்தானுடைய வேலைங்கிறத மறந்துடாதீங்க. நல்லா கவனிக்க வேண்டும், இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இனி அவனுடைய காரியத்தை அவன் செய்ய ஆரம்பிப்பான். வாசிப்பவன் தொடர்ந்து, அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். அவரை காட்டிக் கொடுக்கக்கூடிய வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜன கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கும்படி சமயம் தேடினான். நல்லா கவனிக்க வேண்டும், எப்போ அவரை காட்டி கொடுக்கலாம், எப்போ அவர் தனியா இருப்பாரு. அவனுக்கு தேவை இப்போ பணம். துரோகி அவன் பேரு, துரோகியான யூதாசனை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கெத்செமனையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். மத்தேயு 26வது அதிகாரம் 46வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான். நல்ல கவனி, மத்தேயு 26வது அதிகாரம் 48 49. அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். எப்படிப்பட்ட துரோகம், எப்படிப்பட்ட துரோகம்! வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு அவனுடைய உதடுகளின் துரோகமே கண்ணி. மத்தேயு 27வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். நான்று கொண்டு செத்தான். அவன் வார்த்தையே அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. சாத்தான் அந்த காரியத்தை முடிச்ச உடனே அவனை விட்டு போயிடுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கருடைய துரோக பேச்சு எனக்கு தெரியும் சொன்னாரே, அந்த துரோக பேச்சை கேட்டிருக்கீங்களா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது, நல்ல கவனிங்க, அப்சலோம் காலையிலே எழுந்திருச்சிருவான்.
பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்தில் நின்று கொண்டு, எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது வழியில மடக்கிறோம். வாசிப்போம். அவனை அழைத்து நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கு அடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமா இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். அவனுக்கு நல்லவன் மாதிரி நடக்கிறான், ஆனா பெத்த தகப்பனுக்கே குழி தோண்டி கொண்டு இருக்கிறான். அது பேர் தான் துரோகம். அது பேர் தான் துரோக பேச்சு. வாசிப்போம். பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எங்க போயிட்டான்? நல்லவன் மாதிரி பேசினவன் இவன் என்னை தேசத்தை நியாயாதிபதி வச்சா நல்லா இருக்கும். வாசிப்போம். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். வாசிப்போம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். நல்ல கவனிங்க. அவங்களுக்கு முன்பாக நல்லவன், ஆனா இருதயத்தில் அத்தனை அக்கிரமம், இருதயத்தில் எல்லாம் மாயம். அது பேர் தான் துரோகம். என் ஆண்டவர் இயேசு சொன்னாரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 28வது வசனம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நல்ல கவனி. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு எனக்கு தெரியும் சொன்னாரு. வெளிய நீதிமான், ஆனா உள்ளுக்குள்ள அக்கிரமத்தினாலும் மாயத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அவன் தகப்பனுக்கு விரோதமா சதி செய்கிறான். அநேகர் இவன் சொல்றத உண்மை, இவன் தான் நல்லவன் சொல்லி இவன் பின்னால போறாங்க. லூக்கா 16வது அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. மனுஷனுக்கு முன்பாக அது மேன்மையா தெரியலாம், மனுஷனுக்கு முன்பாக நீ நீதிமானா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பு. ஹல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, துரோகங்கிறது அதுதான். முன்னால நல்லவ மாதிரி நடக்கிறது, அன்புள்ளவங்க மாதிரி நடப்பாங்க. இருதயம் முழுவதும் விஷமாக இருக்கும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி என்று நீதிமொழிகள் 12:13 எழுதியிருக்கிறது. எப்படி? 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கருவாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கருவாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். நல்ல கவனிங்க. அவன் துரோக பேச்சு அவனுக்கு கண்ணி. இப்ப கண்ணியில மாட்டிக்கிட்டான். இவன் தொங்கிக்கிட்டு இருக்கிறான், வானத்துக்கும் பூமிக்கு அடியில் தொங்கிக்கிட்டு இருக்கிறான்.
15வது வசனம். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். நல்ல பகன். அவனை அடித்து கொன்று போட்டார்கள். ஆல் அவுட். அவன் துரோக பேச்சே அவனுக்கு கண்ணி. அதுதான் நியாய தீர்ப்பு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்குமே துரோகம் செஞ்சிடாதீங்க. அவன் எதிரியா இருந்தாலும் சரி, இவன் பெத்த தகப்பனுக்கு துரோகம் செஞ்சு அடிச்சு சாகடிக்கப்பட்டான். போகட்டும். வார்த்தையில் கவனம். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசி விடாதீர்கள். மார்க் எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனம். எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். நல்ல கவனிங்க. இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துறான் என்று ஆண்டவரை குறித்து சொன்னார். 28வது வசனத்தில் இருந்து, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா பாவங்களும் அவள் தூஷிக்கிற எந்த தூஷணம் மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் செய்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கு மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாயிருப்பான். வாசிப்போம் 30வது வசனம். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறவன் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினால் இப்படி சொன்னார். நல்லா கவனிக்க வேண்டாம். என் ஆண்டவர் சொல்கிறார், பெயல்செபூலினால் பிசாசுகளை துரத்துகிறான்னு சொன்னான். அவர் எப்படி பிசாசை துரத்தினாராம்? மத்தேயு 12வது அதிகாரம் 27வது 28வது வசனங்கள். நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளும் பிசாசு துரத்துறாங்களே, நான் பெயல்செபூலை துரத்துறேன், அவங்க யாரால துரத்துறாங்க? வாசிப்போம். ஆகையால் அவர்களே உங்களை நியாயத்திற்கிறவர்களா இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொன்னார். தேவ ஆவியை பெற்றவர்கள் தான் அவங்க பெயல்செபூல்னு சொல்றாங்க. அநேக ஊழியர்களை அப்படிதான் இஷ்டத்துக்கு அந்த ஆவி இந்த ஆவின்னு சொல்லிடுறாங்க. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசும் பொழுது இயேசு சொன்னார், இம்மையிலும் மறுமையிலும் அந்த பாவம் மன்னிக்கப்படாது. அவன் என்றென்றும் மன்னிக்கப்படாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான் என்று மார்க் 3:29 ஆண்டவர் சொல்லுகிறார்.
வருகையில் போயிட முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு பேசிடக்கூடாது. அது அந்த ஆவியோ இந்த ஆவியோ, அது வஞ்சிக்கிற ஆவியோ, அது சாத்தானின் ஆவியோ என்று சொல்லி பரலோகத்தை இழந்து விடாதீர்கள். தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை நபருக்கு நபர் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பிரயோஜனப்படுத்துவார். பேதுரு நடந்து போகும்போது நிழல்ல சுகமானாங்க. பவுல் அவனுடைய ஆடை எடுத்து போட்ட பொழுது சுகமானாங்க. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபையை கொடுக்கிறார். அதை புரிய முடியாம இது இந்த ஆவி அது அந்த ஆவின்னு சொல்லி நீ என்னத்தை பரிசுத்தமாக வாழ்ந்து எத்தனை ஆத்மாவை ஆதாயம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. வருகையில் போக முடியும். தாவீது விரோதமாய் சவுல் அவனை கொலை செய்கிறதுக்கு வந்து நிற்கிறான். கர்த்தர் சவுலை தாவீது கையில் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. சவுல் தாவீதை தீயாய் பகைத்து அவனை கொலை செய்ய வேண்டும் திட்டமிடுறார். கர்த்தரே அவனை கையில் கொடுக்கிறார். அபிஷாயி நான் ஈட்டி எடுத்து அவனை ஒரே குத்தா குத்தி விட்டுவாங்க கேட்குறான். தூங்கிட்டு இருக்கிற சவுல வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனத்தில். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். ஒரே குத்தாக. கூட வேலை பார்க்குறேன் சொல்றான், ஒரே குத்தாக குத்திடணுமா? வாசிப்போம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போனவன் யார்? அவனை தொடாத. எப்ப சொன்னா? சவுலை விட்டு அந்த அபிஷேகம் நீங்கின பின்பு. நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் அபிஷேகம் பெற்று ராஜாவா இருந்தான். இப்பவும் ராஜாவா தான் இருக்கான். இப்ப அந்த ஆவி கிடையாது. இப்ப அந்த அபிஷேகம் கிடையாது. வாசிப்போமே 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இழந்துட்டான். ஆனாலும் ஒரு காலம் அவர்கள் அபிஷேகம் பெற்றானே, அந்த அபிஷேகம் அதை கனப்படுத்துகிறான். இன்னைக்கு சவுலுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்கிறனால தான் அவனை கொலை செய்ய அவன் நிற்கிறான். ஆனாலும் தாவீதினுடைய வாயில அவனுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்குப்பா, ஆளை காலி பண்ண சொல்லல. அவன் ஈஸியாக தேவ அபிஷேகத்தை பெற்றவர்களை அந்த ஆவி உள்ளவர்கள் இந்த ஆவி உள்ளவர்கள் என்று சொல்லி விடுகிறோம். நல்ல கவனிங்க. பல நேரங்களில் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் நாம் பேசுகிற பேச்சுக்கள் நம்மளை பரலோகத்துக்கு போகிறதை நிறுத்தி விடும்போது நமக்கு தெரியாது. ஒருத்தனுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. தேவன் வெளிப்படுத்தாமல் கண்டுபிடிக்க முடியாது. அசுத்தாவியும் பரிசுத்தாவி போலே நடிக்கும். அது நான் திட்டமாக தெரியாமல் அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அது பெயல் செப்போலின் ஆவி, அது வஞ்சிக்கிற ஆவி சொல்லிவிட்டு பரலோகத்தை இழந்து போய்விடக்கூடாது. இதுவரை
நாவினால் உண்டாகும் பாவத்தில் அடுத்த சில பகுதிகளை இன்றைக்கு தியானித்தோம். இன்னும் நாவினால் என்ன என்ன பாவங்கள் இருக்குது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவ செய்தியை இன்று மாலை 5 மணிக்கு ஜாஃப்ரி மினிஸ்ட்ரீஸ் சென்னை என்ற யூடியூபில் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். அதை கேட்க தவறிடாதீங்க. அது முடிந்த உடனே உங்களுக்காக, எனக்காக, நாவினால் நாம் செய்த பாவங்களில் கர்த்தர் நம்மை மன்னிக்கும்படியாக ஒரு ஜெபம் ஏறெடுத்திருக்கிறேன். அந்த ஜெபத்தில் எல்லாரும் பங்கு பெற்று ஆண்டோடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். மறுபடியும் மாலை 5 மணிக்கு இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திக்கிறேன். God bless you. தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம், வாக்கு மாற வல்லவர்க்கு கோடி ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம், வாக்கு மாற வல்லவர்க்கு கோடி ஸ்தோத்திரம். கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம், வாக்கு மாற வல்லவர்க்கு கோடி ஸ்தோத்திரம். வாக்கு மாற வல்லவர்க்கு கோடி ஸ்தோத்திரம். வாக்கு மாற வல்லவர்க்கு கோடி ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம்